எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் நோ இட் ஆல். இன்றைக்கி நம்ம எப்படி எஃபெக்டிவாக படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறதுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம ஆக்டிவ் லேர்னராக இருக்கணும். ஆக்டிவ் லேர்னராக என்ன பண்ணணும் அப்படின்னா, டீச்சர் கான்செப்ட்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போவே உட்காந்து நல்லா கவனிச்சுக்கணும். ஃபுல் அட்டென்ஷனோட கவனிக்கிறது. வேணும்னா நோட்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பரான ஒரு ஸ்டடி என்வாயன்மெண்ட் நமக்கு இருக்கணும். அதாவது எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டிவி ஓடுறதோ இல்லை மொபைல் பார்க்குறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ப்ராப்பராக ஒரு இடத்துல உட்காந்து அங்கே நீங்கள் படிக்கணும். லைட் ப்ராப்பராக இருக்கணும். ஒன்று சன்லைட் வரணும், இல்லை அப்படின்னா டியூப் லைட் அந்த மாதிரி லைட் கூட போட்டுக்கலாம். அதாவது யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி உட்காந்து படிக்கிற இடமா ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மொபைலை கையில் வச்சுக்கிட்டோ இல்லை நம்ம டேபிள் படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வச்சுட்டோ படிக்கவே கூடாது. அது நம்மளை நல்லாவே டிஸ்ட்ராக்ட் பண்ணும். எஸ்பெஷலி சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ அதை தள்ளி வச்சுட்டு படிக்கிறதுக்கு உட்காருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். எப்பயாவது வேணால் சாப்பிட்லாம். அதே மாதிரி தூக்கமும் உங்களுக்கு இனாஃபாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா எப்பயுமே உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் டவுனாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக அகடமிக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளானர் உங்களுக்கு இருக்கும். இதுதான் நீங்கள் படிக்கிறத எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்ன படிக்கிறோம், ஏது படிக்கிறோம்னு தெரியாமையே நம்ம படிக்கக்கூடாது இல்லையா. ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 1/2 an hour இல்லை 1 hour அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் படிக்கணும். நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல் டேவை அதுலேயே வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் நான் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக பண்ணாமல் போயிடக்கூடாது இல்லையா. அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்துட்டோம். அடுத்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறத பார்த்துடலாம். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுனீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறது எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் நிறைய கஷ்டப்பட்டு படிப்பாங்க, பட் ரிசல்ட் நல்லாவே இருக்காது. அதுக்கு என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டே யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே படிக்கிறது. ஸோ இது சில பேர் சொல்லலாம் எனக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு, பட் அது கிடையவே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக உங்களோட அகடமிக்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். செகண்ட் மல்டி டாஸ்கிங் பண்ணுறது. சில பேர் ப்ரொடக்டிவாக இருக்கேன் ஆனால் நான் மல்டி டாஸ்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், லேப்டாப்பையும் பார்த்துட்டே இருப்பாங்க, புக்கையும் சைடில் வச்சு படிப்பாங்க, நோட்ஸும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது நமக்கு செட் ஆகாது. ஏதாவது ஒரு வேலையை மட்டும் தான் ஒரு டைமில் பண்ணணும். படிக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு அந்த நோட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். நான் இங்கே கொஞ்சம் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமிங்னா என்ன அப்படின்னா, நிறைய இருக்கும் போர்ஷன்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு 5 லெசன் விட்டு வச்சிருப்போம். அதை எக்ஸாமுக்கு முன்னாடி நான் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிப்போம் இல்லையா, அதுதான் கிராமிங். அதாவது நிறைய போர்ஷனை ஷார்ட் டைமில் முடிக்கணும் அப்படின்னு பண்ணுறது. அப்படி பண்ணலாம், பட் ஆனால் நம்ம படித்தது எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ரெகுலராக ஒரு ஷெட்யூல் போட்டு கண்டிப்பாக நம்ம படிச்சாகணும். அடுத்த இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் டூயிங் த ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப மோட்டிவேட் ஆகி என்னால் முடியும், நான் படிப்பேன்டா, இன்னைக்கு படிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் உட்காந்துட்டு ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சயின்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு பயங்கரமாக பிரேக்கே இல்லாமல் படிக்கிறது. அப்படி படிக்கலாம், பட் அப்படி படிச்சிங்க அப்படின்னா கடைசியில் எதுவும் ஞாபகம் இருக்காது, தலைவலி தான் மிச்சமாக இருக்கும். ஸோ படிக்கும் போது பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. 30 minutes படிக்கிறேன்னா ஒரு 5 minutes பிரேக், அந்த மாதிரி பிரேக் விட்டு விட்டு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படிக்கிறது நம்ம மனசுலையும் பதியும், ஞாபகமும் நம்மளால வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் காமன் மிஸ்டேக் எல்லாருமே பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் ஆஸ் ஸ்டடிங். அதாவது நம்ம படிக்கிறதுக்குன்னு உட்காந்துருக்கும் போது சும்மா அப்படியே வாசித்து பார்க்கறது. அப்படி பண்ணவே கூடாது. ஒரு பென்சில் எடுத்து கீவேர்டு அண்டர்லைன் பண்ணுங்க, இல்லைனா ஹைலைட்டர் எடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஞாபகத்தில் நல்லாவே இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. ரெகுலர் பேசிஸில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்குவீங்க. உங்கள் பேரண்ட்ஸே ஆச்சரியப்படுவாங்க. இந்த வீடியோ படிக்கிற குழந்தைங்க யாராவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் பார்த்துட்டு இந்த கான்செப்ட்ஸ் என்னவோ அதை மட்டும் உங்கள் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.